மார்னிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய வகுப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் தமிழ் வகுப்புகள், இலக்கண வகுப்புகள் எடுக்கிறதா சொல்லியிருந்தோம். அதோட ஃபஸ்ட்டு பகுதியாக நான் இலக்கணத்தை தொடர்ச்சியாக 1 by 1 நான் பார்த்துன்னு போகிறோம். நம்ம பார்க்க போகிற இலக்கணம் எல்லாமே புக் ஓரியன்டாக ஸ்கூலில் டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாமே 6 to 10th தான் கொஸ்டின் அப்படின்றத கேட்கறதுனால நம்ம ஃபஸ்ட்டு 6th 10th வரலும் முடிப்போம். அதுக்கப்புறம் 11th and 12th நான் இம்பார்ட்டன்ட் பகுதியெல்லாம் நம்ம பார்த்துன்னு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6th புக் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இலக்கணம் அப்படின்னா இலக்கணத்தோட ஃபஸ்ட்டு வரையறை யார் கொடுத்தாங்க அப்படின்னா தொல்காப்பியர் தான் நான் கொடுக்குறாரு. தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் முதலில் கிடைக்கப்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியம். ஆனால் அந்த நூல் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் முழுமையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் சொல்லுவாங்க. ஸோ தொல்காப்பியம் தான் தமிழ் இலக்கணத்தை 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது எதுனா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்ட்டு 1 by 1 பார்த்துக்கினே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம புக் ஓரியன்டாக போகிறதுனால ஃபஸ்ட்டு 6th புக் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6th புக்கில் ஃபஸ்ட் இயல் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொல்காப்பியம் நான் 3 அதிகாரங்களே உடைய தொல்காப்பியம் 3 அதிகாரங்கள், 27 இயல்களை உடையது, 1611 பாசுரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்களை உடையது தான் இது. 3 அதிகாரம், 27 இயல்கள், 1611 பாசுரங்களை கொண்டது தான் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியர். இதை தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் நூல் சாதாரணமாக கேட்டாங்கன்னா அகத்தியம். அதோட ஆசிரியர் பெயர் அகத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் முதலில் முழுமையாக கிடைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அது எழுதியவர் தொல்காப்பியர். தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டாலும் தொல்காப்பியம். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அதான் தொல்காப்பியம் வரையறுத்தது தான் இந்த 5 வகைகள். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு 5 வகைப்படும். ஆனால் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா தமிழ் மொழியில் உள்ள இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்கலாம். 5 அப்படின்னு சொல்லலாம். இல்லை தொல்காப்பியம் கூறும் இலக்கண வகைகள் எத்தனைன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நான் 5 வகை தான். இதை வச்சு தான் இலக்கணம் மொத்தமே வரையறுத்துருக்காங்க தமிழ் மொழிக்காக. அதில் ஃபஸ்ட்டு எழுத்திலக்கணம் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னா என்ன? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்ம பேசுறதும் ஒரு வகையான எழுத்து, வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒரு எழுத்து அப்படின்னு எழுத்துக்கு டெஃபினேஷன் தராங்க. அதில் ஃபஸ்ட்டு எழுத்து நான் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்னு நான் எழுத்தை நான் 4 பிரிக்கிறாங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்னு 4 பிரிக்கிறாங்க. இதில் உயிர்மெய் எழுத்தே நான் உயிர்மெய் குறில் எழுத்து, உயிர்மெய் நெடில் எழுத்து அப்படின்னு நான் பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எழுத்துக்கள் தான் நான் உயிரெழுத்துக்கள். சிலர் நான் அக்கு சேர்த்து சொல்லுவாங்க. அக்கு உயிரெழுத்தில் வராது. அது ஆயுத எழுத்து. அது தனி ஆயுத எழுத்துக்கு போயிடும். உயிருக்கு முதன்மையானது காற்று. ஏன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கிறது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ அப்படின்னு வாயை திறந்தாலே நம்மளுக்கு ஆ அப்படின்ற ஒரு எழுத்து பிரியுது. ஆ அப்படின்றப்போ இன்னொரு ஆ நெடில பிறக்கிறது. இது போல வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் ஆகிய செயல்பாடுகளினால் ஆ முதல் அவ் வரையிலான 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு வாயை திறந்தீங்கனாலே வரும். ஆ கொஞ்சம் லாங்காக எழுத்திங்கன்னா ஆ அப்படின்ற நெடில் எழுத்துக்கள் வரும். உதடுகளை விரித்தால்
உதடுகளை குவித்தால் வந்து ஊ அப்படின்றப்போ இது பிறக்கும். ஊ நெடில் எழுத்துக்கள் உதடுகளை குவிக்கும் போது வந்து நான் வந்து பிறக்கும் அப்படின்னாங்க. உயிருக்கு முதன்மையானது காற்று. வாயை திறக்கும் போதே இயல்பான வார்த்தைகளான ஆ, ஆ, ஈ, ஊ அப்படின்ற வார்த்தைகள் பிறக்கிறதுனால வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த உயிரெழுத்துக்கள் வந்து 12 வகைப்படும். அது வந்து 12 எழுத்து உயிரெழுத்து. அதுல வந்து அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்ற 12 எழுத்து தான் அந்த எழுத்து. இந்த உயிரெழுத்துக்களை வந்து நான் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு குறில் எழுத்துக்கள், இன்னொன்னு வந்து நெடில் எழுத்துக்கள். எப்படி பிரிக்கிறாங்க இந்த குறில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ஒலிக்கும் கால அளவை பொறுத்து தான் வந்து குறில் நெடில் எழுத்துக்களா 2ஆ வந்து நான் வந்து பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கிறதுனால தான் அது வந்து குறில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதனால தான் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆ அப்படின்ற சொல்ல ஒலிச்சு பாருங்க. ஆ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதே ஆன்ற சொல்லுக்கு வந்து ரொம்ப இழுக்கிறோம், அதனால நீண்டு இழுப்பதனால அது வந்து நெடில் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றோம். இதே ஆ குறுகி ஒலிக்க பிறந்தா அது குறில் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றோம். ஈ அப்படின்றது குறுகி ஒலிக்குது, அதனால வந்து நான் வந்து அது வந்து குறில் எழுத்து. இதே ஈ அப்படின்னு சொல்றப்போ அது வந்து நீண்டு ஒலிக்குது, அதனால அது வந்து நெடில் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றோம். குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 வகைப்படும். உயிரெழுத்தில் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 வகைப்படும். உயிரெழுத்தில் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 வகைப்படும். உயிரெழுத்தில் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 வகைப்படும். இதுல வந்து ஒரு சிலர் ஐ அப்படின்றத குறில் எழுத்தா போட்டுருவாங்க. ஆனா ஐன்றது வந்து நான் வந்து ஈ கடைசியா ஒலிக்குதா, ஐயோட இணை எழுத்து ஈ அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அதனால ஐயும் ஒரு நெடில் எழுத்தே ஆகும். சோ உயிரெழுத்துல வந்து 5 குறில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்துக்கள் வந்து உள்ளன. அந்த குறில் நெடில் எழுத்துக்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதோட மாத்திரை அளவு, அதான் ஒலிக்கும் கால அளவை தான் வந்து நான் வந்து மாத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குறுகி ஒலிப்பதனால் இது குறில் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நீண்டு ஒலிப்பதனால் இது நெடில் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. இது 7 நெடில் எழுத்துக்கள் எனப்படும். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவே குறில் நெடில் எனப்படும். ஆ அப்படின்னு சொன்னா அது வந்து குறில் எழுத்து, குறுகி ஒலிக்குது. ஆ அப்படின்னு சொன்னா அது வந்து நீண்டு ஒலிக்குது, அதனால அது வந்து நெடில் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றோம். மாத்திரைன்னா என்னன்னு பார்ப்போம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஏன்னா ஆ அப்படின்னு சொல்றப்போ டைம் வந்து 1 செகண்ட் கூட ஆகல, ஆ அப்படின்றப்போ 1 செகண்ட் ஆகுது. கண் இமைக்கும் நொடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு கை நொடிக்கு ஆகும் காலமே ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம கண் இமைக்கிறதுக்கு 1 செகண்டோ அல்லது சிட்டிக்கு போடுற 1 செகண்டோ தான் வந்து நான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆ அப்படின்றது வந்து 1 செகண்டுக்குள்ள சொல்லிடுறோம், அதுதான் வந்து ஒரு மாத்திரை. ஆ அப்படின்றதும் 1 செகண்டுக்குள்ள வந்து சொல்லிடுறோம். இப்போ ஒரு வாட்டி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஆ அப்படின்றதும் ஆ அப்படின்றதும் சொல்றதுனால அது வந்து ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. குறில் எழுத்துக்களுக்கு வந்து 1 மாத்திரை அளவும், நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை அளவும் வந்து நான் சொல்றாங்க. ஆ அப்படின்றதுக்கு 1 மாத்திரை, ஆ அப்படின்றதுக்கு 2 மாத்திரை அளவு வந்து நான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. இதுவரையிலும் பார்த்தது வந்து நான் வந்து உயிரெழுத்துக்கள். அடுத்து பார்க்க போறது மெய் எழுத்துக்கள். மெய் அப்படின்னா வந்து நான் வந்து உடம்பு அப்படின்னு வந்து பொருள். மெய் வந்து உடம்பு அப்படின்னு வந்து நான் வந்து பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து நான் வந்து இன்றியமையாதது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து இக், இங்கு, இச்சு, இஞ்சு அப்படின்றது வந்து ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பகுதியில இருந்து பிறக்கிறதுனால அது வந்து ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து நான் வந்து இன்றியமையாதது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 வகைப்படும். 18 மெய்யெழுத்துக்கள் எத்தனைனா 18. மெய்யெழுத்துக்களின் வகைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனைனா 3. மெல்லினம், வல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகைப்படும். மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா 18. அது எத்தனை வகைன்னு கேட்டா மெல்லினம், வல்லினம், இடையினம் அப்படின்னு வந்து நான் வந்து 3 வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்றோம். ஃபர்ஸ்ட் வல்லினம். கசட தப்பர வல்லினம்.
இந்த 6 எழுத்துக்களும் வந்து வல்லினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது சொல்றப்பவே ஒரு ரூடா இருக்கிற மாதிரி தெரியும். கசட தப்பற அப்படின்னு சொல்றப்ப வந்து ஒரு ஒரு கரடு முரடான வார்த்தை மாதிரி வந்து தெரியும். அதனால வந்து கசட தப்பற வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞஞன நமன மெல்லினம். இது வந்து சொல்றப்போ மென்மையா இருக்கும். இது வந்து மூக்குல இருந்து பிறகுது. ஸோ இது வந்து மென்மையாக இருக்கும். ஞஞன நமன மெல்லினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இடையினம். இது வந்து வல்லினமும் இல்லாமல் மெல்லினமும் இல்லாமல் அது ரெண்டுத்துக்கு இடையில வந்து பிறக்கிற ஒரு குரலா வந்து இருக்கிறதுனால இது வந்து இடையினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப கசட தப்பற அப்படின்றது வந்து ஒரு ஆஷான சவுண்டா வந்து வருது. ஞஞன நமன அப்படின்றது வந்து ஒரு சாஃப்டான இது வருது. எரள வழல அப்படின்றது வந்து ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கிறதுனால இது வந்து இடையினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்து. அதை 3ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அங்க வந்து ஆ அப்படின்றது வந்து குறிலுக்கு 1 மாத்திரையும் நெடிலுக்கு 2 மாத்திரையும் வந்து பார்த்தோம். இங்க வந்து மெய் எழுத்துக்கள் இக்கு, அதை விட ஆ அப்படின்றத விட இக்கு அப்படின்றோம். அதை விட குறைஞ்சு ஒலிக்கிறதுனால இது வந்து அரை மாத்திரை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இக்கு அப்படின்றது அரை மாத்திரை. இங்கு, இச்சு, இஞ்சு அப்படின்றப்போ அது வந்து அரை மாத்திரை அளவில் தான் வந்து ஒலிக்குது. 1 மாத்திரை அளவு இல்ல, அரை மாத்திரை அளவில் தான் வந்து ஒலிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒலித்து பாருங்கள். கசட தப்பற 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். கசட தப்பற அப்படின்றப்போ ஒரு ரூடான வார்த்தையா வந்து தெரியுது. அது வந்து வல்லினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஞஞன நமன மெல்லினம். இது வந்து மென்மையா ஒலிக்குது. மூக்குல இருந்து பிறகுது. எரள வழல இடையினம். வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றது. இது வந்து இடையினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவைதான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இக்கு கூட்டலா, இக்கு கூட்டலா கா அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து இக்குன்றது வந்து மெய்யெழுத்து, ஆன்றது வந்து உயிரெழுத்து, கா அப்படின்றது சேர்ந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு வந்து பிறகுறது. இக்கோ பிளஸ் ஆ ரெண்டும் சேர்ந்து பிறகுறதுனால கா. உயிரும் மெய்யும் இணைவதால் உருவாவது உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? உயிர் எழுத்து மெய் எழுத்து இரண்டும் இணைவதால் உருவாவது உயிர்மெய் எழுத்து அப்படின்னு வந்து பாக்குறோமா? அதான் சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். இதுல வந்து மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. இப்ப இக்கு கூட ஆ சேர்ந்தா அது வந்து கா அப்படின்ற குறில் எழுத்தா வந்து தோன்றுது. இதே ஆ அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க வந்து கா அப்படின்ற நெடில் எழுத்து வந்து வரும். இக்கு கூட்டல் கா, ஆ போட்டா கா, நெடில் எழுத்து வந்து குறில் எழுத்து பிறகுது. இதே இக்கு கூட்டல் ஆ அப்படின்ற போட்டா கா அப்படின்ற நெடில் எழுத்து வந்து பிறகுது. இதான் உயிர்மெய் எழுத்தை வந்து 2ஆ பிரிப்பாங்க. உயிர்மெய் குறில் எழுத்துக்கள், உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். இந்த ஆ உயிர்மெய் எழுத்துக்கள் எங்க வந்து சேருதோ அது வந்து சேர்ந்து பிரிப்பாங்க. இப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படின்றது வந்து கா அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிடும். அது வந்து உயிர்மெய் உயிர் குறில் எழுத்து அப்படின்னு வந்து உயிர்மெய் குறில் எழுத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே இக்கு கூட்டல் ஆ அப்படின்ற போடுறப்போ கா அப்படின்றது வரும். இது வந்து உயிர்மெய் நெடில் எழுத்து அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இப்போ இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அது எல்லாமே சேம். அது கூட ஆ சேருதா இல்ல ஆ சேருதா, ஈ சேருதா, ஈ சேருதா அப்படின்றத பொறுத்து உயிர் குறில் எழுத்துக்களும் உயிர்மெய் குறில் எழுத்துக்களும் உயிர்மெய் நெடில் எழுத்துக்களும் வந்து தோன்றுகின்றன. ஆகவே மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் எழுத்து தோன்றுகிறது. அதுதான் இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்றது வந்து தோன்றுது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில் எழுத்துக்கள், உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் என 2 வகைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் ஒன்று உள்ளது. அதுவே அக் என்னும் ஒரு எழுத்து ஆயுத எழுத்தாகும். இதுக்கும் அக் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நான் வந்து
மாத்திரை அளவு, அரை மாத்திரை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து நான் வந்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அடுப்பெழுத்து அப்படின்ற சிறப்பு பெயர்கள்லாம் வந்து காணப்படுது. என்னென்னது? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அடுப்பெழுத்து, அக்கேனம் அப்படின்ற 4 எழுத்தும் வந்து நான் வந்து இதோட சிறப்பு பெயர். தேர்வுல வந்து முப்புள்ளியின் மாத்திரை அளவு அப்படின்ற வந்து கேட்பாங்க கொஸ்டின். முப்புள்ளி தனிநிலை, அடுப்பெழுத்து அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து அடுப்பெழுத்துனா வந்து நான் வந்து 3 கொம்பு மாதிரி கொம்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுப்புல இருக்கிறது கொம்மை, அது போல வந்து நான் வந்து 3 பக்கமும் இருக்கிறதுனால அது வந்து நான் வந்து அடுப்பெழுத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தேர்வுல அடுப்பெழுத்தின் மாத்திரை அளவு அப்படின்னு கேட்டாங்கனாலும் அரை மாத்திரை தான். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம், அடுப்பெழுத்து அப்படின்லாம் வந்து ஆயுத எழுத்தோட சிறப்பு பெயர். ஸோ என்ன பார்த்தோம்? எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வரி வடிவமாக எழுதப்படுவதும் பேசப்படுவதும் தான் வந்து நான் வந்து எழுத்து அப்படின்னு பார்த்தோம். அந்த எழுத்தை வந்து நான் வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. அந்த உயிரெழுத்தை வந்து நான் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று குறில் எழுத்துக்கள், மற்றொன்று நெடில் எழுத்துக்கள் அப்படின்ற வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. உயிரெழுத்தில் உள்ள குறில் எழுத்துக்கள் 5, உயிரெழுத்தில் உள்ள நெடில் எழுத்துக்கள் 7 அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்தது மெய்யெழுத்து பார்த்தோம். மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்ற பொருள் ஒன்று பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் 18 அப்படின்றத வந்து பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 எழுத்து. அந்த மூன்று வகை நான் வந்து கசட தப்பற வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வழல இடையினம் அப்படின்றத வந்து பார்த்தோம். இதுக்கு வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து நான் வந்து ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா அரை மாத்திரை அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்தது உயிர்மெய் எழுத்து பார்த்தோம். உயிரெழுத்து கூட மெய்யெழுத்து சேர்ந்தா அது வந்து உயிர்மெய் எழுத்து தோன்றும் அப்படின்னு வந்து பார்த்தோம். மெய்யெழுத்து கூட குறில் எழுத்துக்கள் சேர்ந்தா அது வந்து உயிர்மெய் குறில் பிறக்கும் அப்படின்னும், மெய்யுடன் நெடில் எழுத்து சேர்ந்தால் அது வந்து உயிர்மெய் நெடில் எழுத்து தோன்றும் அப்படின்னு வந்து பார்த்தோம். மொத்தம் வந்து நான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 வகைப்படும் அப்படின்றது வந்து மொத்தம் 216 எழுத்துக்கள். அடுத்து பார்த்தது ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் உண்டு, அதுதான் ஆயுத எழுத்து அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு வந்து நான் வந்து அரை மாத்திரை அப்படின்றது பார்த்தோம். இதோட வேறு பெயர்கள் பார்த்தோம். என்னென்ன பேரு? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அடுப்பெழுத்து, அக்கேனம் அப்படின்ற பேர்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க. உங்கள் பெயர் மற்றும் உங்களது நண்பர் பெயர் மாத்திரை அளவை கண்டுபிடி. கா அப்படின்றது வந்து குறில் எழுத்து 1 மாத்திரை. பி அப்படின்றதும் குறில் எழுத்து 1 மாத்திரை. லா அப்படின்றதும் குறில் எழுத்து. இர் அப்படின்றது வந்து மெய் எழுத்து, அதுக்கு வந்து நான் வந்து அரை மாத்திரை. கா அப்படின்றது 1 மாத்திரை, பி அப்படின்றது 1 மாத்திரை, ல அப்படின்றது 1 மாத்திரை, இர் அப்படின்றது மெய் எழுத்து, அதனால அதுக்கு அரை மாத்திரை. மொத்தம் 3 மாத்திரை. இதுபோல் தேர்வில் கேட்கப்படலாம். மாத்திரை அளவினை எழுது கண்டுபிடி அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே மாத்திரை அளவு கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் தவறானது அல்லது சரியானது எதுன்னு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல். உயிரெழுத்துல 2 மாத்திரையில தொடங்கும் சொல். உயிரெழுத்து ஆ, தூ அப்படின்றதும் குறில் எழுத்து, அதனால அது அப்படின்றது வந்து நான் வந்து பார்த்தோம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் உயிரெழுத்துல தொடங்கணும், 2 மாத்திரையாகவும் இருக்கணும், அது அப்படின்றத பார்த்தோம். ஓர் எழுத்து சொல். ஓர் எழுத்து சொல்ல 2 மாத்திரையா இருக்கணும், பொருள் தரக்கூடியதா அப்படின்னு வந்து இருக்கணும். மா அப்படின்றது மா அப்படின்னா வந்து நான் வந்து மாடு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. தலைவன், அழகு, அளத்தல் அப்படின்ற மாதிரி நிறைய மீனிங் வந்து வரும் மா அப்படின்றது. இது வந்து நான் வந்து ஒரு நெடில் எழுத்து மா. ஓர் எழுத்து சொல்லா இருக்கணும், மீனிங் தரக்கூடியதா இருக்கணும், 2 மாத்திரை அளவுடையதான் இருக்கும், அதுக்கு வந்து மா. வல்லின உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல் அப்படின்னா வல்லின எழுத்துல தொடங்கணும், 4 மாத்திரையாகவும் இருக்கணும். வல்லின உயிர்மெய் எழுத்துனா கசட தப்பற வல்லினம். க ச ட த ப ர அந்த 6 எழுத்துல ஏதோ ஒரு எழுத்துல தொடங்கணும்.
முடிகிறப்போ டோட்டல் மாத்திரை அளவு 4 மாத்திரையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கசட தப்பற வல்லினம். தா வந்து வல்லினத்தில் வந்ததா தா. ஓகே. லை இது வந்து இதுக்கும் ஒரு மாத்திரை. ஏன்னா வந்து ஐகாரத்தில் வந்து நான் வந்து இடையிலும் இறுதியிலும் வந்தால் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வா நெடில் எழுத்து 2 மாத்திரை. 1 + 1 + 2 டோட்டலாக 4 மாத்திரை அப்படின்றத பார்த்தோம். மெல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் எது? 4 மாத்திரை. ஞஞன நமன மெல்லினம் அப்படின்றத பார்த்தோம். அதுலேருந்து வந்து ஒரு எழுத்து தொடங்கணும். அது 4 மாத்திரையில முடிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்மவர் ஞஞன நமன ந அப்படின்றது அதில் வருது. இம்முன்றது அரை மாத்திரை. மான்றது ஒரு மாத்திரை. வான்றது ஒரு மாத்திரை. இருன்றது அரை மாத்திரை. ஸோ 1 + அரை + 1 + 2 3 இதோட 4 மாத்திரை. அடுத்து இடையினை உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 4 மாத்திரையாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எரள வழல இடையினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எரள வழல இடையினம் அந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து வந்து தொடங்கணும். அதுக்குள்ள 4 மாத்திரை வரணும். யாரடி யா நெடில் எழுத்து 2 மாத்திரை. ரா ஒரு எழுத்து குறில் எழுத்து ஒரு மாத்திரை. டி குறில் எழுத்து ஒரு மாத்திரை. ஸோ 2 + 1 + 1 மொத்தம் 4 மாத்திரை. ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல். ஆயுத எழுத்து வந்து எப்பவுமே சொல்லின் முதலிலும் வராது இறுதியிலும் வராது, இடையில் மட்டுமே வரக்கூடியதான் வந்து நான் வந்து ஆயுத எழுத்து. அது வந்து 2.5 மாத்திரையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பக்ரி அப்படின்ற எழுத்து. பான்றது குறில் எழுத்து. அக்கு வந்து அரை எழுத்து அப்படின்றத வந்து பார்த்தோம். ரீ என்பதுக்கு ஒரு எழுத்து. 1 + அரை + 1 டோட்டலா 2.5 மாத்திரை அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இயல் 1 வந்து கம்ப்ளீட். அடுத்த லெசன் இயல் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்ற லெசன். எழுத்துக்கள் வந்து நான் வந்து 2 வகைப்படும். நம்ம வந்து எழுத்து அப்படின்னா வந்து நான் வந்து வரி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் பேசப்படுவதும் தான் வந்து எழுத்து அப்படின்றத வந்து பார்த்தோம். அந்த எழுத்தை வந்து நான் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அந்த எழுத்துக்களை வந்து அங்கே வகைப்படுத்தாமல் தனித்தனியாக உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்ற மாதிரி வந்து 4 எழுத்தை வந்து நான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எழுத்துக்கள் வந்து நான் வந்து 2 வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்து தேர்வில் கேட்பாங்க. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு 2 அப்படின்றத ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஆயுத எழுத்து உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து அதெல்லாம் சேர்த்து 4 அப்படின்றத வந்து போடக்கூடாது. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா 2 எழுத்து. அது என்னென்னா 1 முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்றத பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். ஏன்னா அந்த 30 எழுத்துக்களை வச்சு தான் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 வந்து தோன்றுகிறது. இக்கு கூட்டல் ஆ, கா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். இக்கு கூட்டலா கா. இதே நெடில் எழுத்து போட்டா கா. இக்கு கூட்டல் ஈ போட்டா கி. இக்கு கூட்டல் ஈ போட்டா கி. அது போல உயிர் எழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மெய் எழுத்து வந்து உருவாகுது. ஆக இந்த 30 எழுத்தை வைத்து தான் மிச்ச எல்லா எழுத்துமே தோன்றதுனால இது இரண்டையும் முதல் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன. இவை முதல் எழுத்துக்கள் என்பர். இந்த எழுத்தை வச்சுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 தோன்றுவதால் இது வந்து முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். தேர்வில் கேட்பாங்க. முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டா 30 எழுத்து. உயிர் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 அப்படின்றத வந்து சொல்லணும். அடுத்து சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் எனப்படும். இவை 10 வகைப்படும். ஏன்னா வந்து அந்த இக்கு கூட்டலா கா அந்த உயிரும் மெய்ய எழுத்தை சேர்த்து வச்சுதான் எல்லாமே வந்து அதுக்கு அடுத்து வர 216 எழுத்தை வந்து தமிழ்ல அந்த இக்கு கூட்டலா அப்படின்றத வச்சுதான் வந்து மொத்தமே நம்ம வந்து எழுத போறோம். அதனால அதை சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்து என்று அழைக்கப்படும். இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். தேர்வில் கேட்பாங்க. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். அதில் 1 உயிர்மெய், 2
ஆயுதம் 3 உயிரெழுபடை 4 ஒற்றளபடை 5 குற்றியலுகரம் 6 குற்றிய லிகரம் 7 ஐகார குறுக்கம் 8 ஔகார குறுக்கம் 9 மகர குறுக்கம் 10 ஆயுத குறுக்கம். ஆனா சார்பு எழுத்துக்கள் நான் 10 வகைப்படும். முதல் எழுத்து சார்ந்து வர்றதுனால அது நான் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்துனா ஏன்னு பார்த்தோம், அந்த இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் உ கு அப்படின்ற மொத்த எழுத்துமே அந்த அந்த உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்துதான் 216 எழுத்துக்கள் தமிழ்ல உருவாக்குகின்றன. அதனாலதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 எழுத்துக்கள் அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் உயிர்மெய். உயிர்மெய் எழுத்துன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உயிர்மெய் எழுத்து அப்படின்றது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதை தான் பார்த்தோம். இக்கு கூட்டலா கா, இக்கு கூட்டலா கா அப்படின்றது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தா தோன்றதுதான் உயிர்மெய் எழுத்து அப்படின்றது பார்த்தோம். உயிர் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இந்த உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும். ஏன்னா கால அளவு இக்கு கூட்டலா கா, காக்கு என்ன சொல்றோம், ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இக்கு தனியா போயிடுச்சு, ஆ அப்படின்றது தனியா போயிடுச்சு. இது ரெண்டுத்தையும் இக்கு கூட்டலா கா அப்படின்னு சொல்றப்போ ரெண்டும் மெர்ஜாய் தான் கா அப்படின்ற எழுத்து நம்மளுக்கு தோன்றுது. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்படின்னா நம்ம இக்கு கூட்டலா கா அப்படின்னு எழுதுறோம். அந்த கா எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து அப்படின்றதான் சார்ந்து இருக்குது. எழுதுறப்போ இக்கு கூட்டலா கா அப்படின்னு தான் எழுதுறோம். அந்த இக்கு அப்படின்றது தான் கா அப்படின்னு எழுதுறோம். இதை ஒலிக்கும் கால அளவு நான் ஆ அப்படின்றது நான் குறில் எழுத்து. அதை குறில் எழுத்தாக இருந்தால் பிறப்பதும் குறில் எழுத்தாக இருக்கும். அப்படின்றதுனால அதுக்கும் குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. சோ பிறக்க போற எழுத்துக்கும் ஒரு மாத்திரை அப்படின்றது. இக்கு கூட்டலா இக்கு கூட்டலா க அப்படின்னு பார்த்தோம். இங்க இக்கு அப்படின்றது எழுதுறது வரி வடிவமாக மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். எழுதும் போது நான் அந்த மெய்யெழுத்தை ஒத்துதான் இந்த உயிர்மெய் எழுத்து அப்படின்றது இருக்கு. ஒலிக்கும் கால அளவு நான் இந்த உயிர் எழுத்து தான் நான் நிர்ணயம் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இதே இங்க ஆ அப்படின்னு அங்க நான் நெடில் எழுத்து வந்துரும். சோ அங்க நெடில் எழுத்து வரப்போ இதோட மாத்திரை அளவு இரு மாத்திரை அளவாக மாறும். இங்கு குறில் எழுத்தாக இருக்கும் போது போரி எழுத்தாக மாற்றப்படும். எனவே ஒலிக்கும் கால அளவை நிர்ணயம் செய்வது உயிர் எழுத்துக்கள். எனவே எழுதப்படுவது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். எனவே நான் அதை சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்து வரி வடிவம் மெய்யெழுத்தையும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தையும் ஒத்திருக்கும். இது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது சார்பு எழுத்துக்கள் வகைகளுள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுதம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஏன்னா 3 புள்ளி தனித்தனியா இருக்கும். இதுக்கு முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அப்படின்ற வேறு பெயர் உண்டு. இதை முன்னாடியே பார்த்தோம். முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அக்கேனம் அடுப்பெழுத்து அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நுட்பமான ஒலிப்பு முறை. நுட்பமான ஒலிப்பு முறை அப்படின்னா தனியா ஒலிக்கும். இக்கு கூட்டலா கா அப்படின்றது குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் இல்லாம இது அக்கு அப்படின்றது சேரும். இந்த ஆயுதம் அப்படின்றது நான் தலையில் பிறக்கப்படுவதால் இது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றோம். இது எப்பவுமே ஒரு எழுத்தோட முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது, இடையில் மட்டும் வரும். இது ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இது எப்பவுமே சொல்லோட இடையில மட்டுமே தான் வரும். சொல்லோட முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நான் வராது. இது தனித்து இயங்காது அப்படின்னு சொல்றாங்க. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இதுவும் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்,
எழுத்து அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தோம். எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு வந்து பார்த்தோம். முதல் எழுத்துனா வந்து என்னன்னா வந்து உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் வந்து நான் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 வகைப்படும், 30 எழுத்துக்கள் அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்தது சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து பிறப்பதனால் இது வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம். இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்றத வந்து பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம். ஒன்று உயிர்மெய். உயிர்மெய் அப்படின்றது வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து தோன்றது தான் வந்து நான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்றத வந்து பார்த்தோம். இது வந்து உயிர்மெய் எழுத்து வந்து நான் வந்து ஒலி வடிவம் வந்து நான் வந்து உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். வரி வடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்தது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை வந்து சார்பு எழுத்து அப்படின்றத பார்த்தோம். அடுத்த ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய எழுத்து தான் வந்து நான் வந்து தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிலே என்று வேறு பெயர்கள் ஒன்று. இது வந்து நுட்பமான ஒலிப்பு முறை. அப்படின்றது வந்து ஒரு நுட்பமான ஒலிப்பு முறை. இது வந்து ஆயுத எழுத்து வந்து நான் வந்து தலையிலிருந்து பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தனக்கு முன்னாடி வந்து எப்பவுமே ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி வந்து வல்லின உயிர்மெய் எழுத்தையும் ஞஞன நமன வல்லினம் அந்த எழுத்துல வந்து ஏதோ ஒரு உயிர்மெய் எழுத்தை வந்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். இது எப்பவுமே வந்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் இது வந்து சார்பு எழுத்து என்று அழைக்கப்படும். ஸோ நம்ம தமிழில் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 6th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 இயல் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். அது எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து பார்த்தோம். எழுத்து அப்படின்னா வந்து நான் வந்து 2 வகைப்படும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தடுத்த வகுப்புகளை உயிரளபடை அப்படின்னா ஒற்றளபடைனா குற்றியல் லிகரம்னா என்ன, குற்றியல் உகரம்னா என்ன அப்படின்றத வந்து 1 by 1 வந்து நான் வந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு வகுப்பில்.